அட்டகாசமான சுவையில் வெங்காய பச்சடி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை தொட்டுட்டு சாப்பிடலாம். செய்கிறதும் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 3 வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட் இருக்கிறதால 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் கலந்து விட்டிங்கனாலே போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் சேர்த்துருக்க இந்த மிளகாய் தூளாகவே காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக எண்ணெயிலேயே நீங்கள் 4 வரமிளகாய் கூட சேர்த்து இது செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. செய்கிறது 5லேருந்து 10 நிமிஷமே அதிகங்க. அதுக்குள்ளவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு, ஒரு பச்சடி பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதை பச்சடியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னமும் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய பச்சடி தயார். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.